நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். நம்ம எல்லாருக்குமே இப்படியான சூழல்கள் நடந்திருக்கும். நம்மோட வாழ்க்கையில ஆண்டவரோட வாக்குத்தத்தங்கள் பத்தி கேட்கிறப்ப நம்ம வாய் விட்டு கூட சிரிச்சிருப்போம். ஆண்டவர் உங்களுக்காக பெரிய திட்டங்கள் வச்சிருக்கிறாரு, உங்களுக்கு பெரிய பெரிய விஷயங்கள் காத்துட்டு இருக்குன்னு யாராச்சும் நம்ம கிட்ட சொல்றப்ப நம்ம வாய் விட்டு சிரிச்சிருப்போம். ஒருவேளை வாய் விட்டு சிரிக்கலனாலும் உள்ளுக்குள்ள சிரிச்சிருப்போம். இவங்களுக்கு நான் போயிட்டு இருக்கிற சூழல் எங்க தெரிய போகுதுன்னு உள்ளுக்குள்ள நாம யோசிச்சுட்டு இருப்போம். இதெல்லாம் நடக்காது, எனக்கு ஒன்றும் பெரிய எதிர்காலம்லாம் கிடையாது, எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு தெரியுமா, என்கிட்ட பணம் கிடையாது, பெரிய பெரிய தொடர்புகள் கிடையாது, வேற எதுவும் என்கிட்ட கிடையாது அப்படின்லாம் நம்ம சொல்லியிருப்போம். ஒருவேளை ஜனங்க நம்மளை பார்த்து சிரிக்கலாம், நம்மள கேலி செஞ்சிருக்கலாம். என்னோட வாழ்க்கையில சொல்லணும்னா நிறைய தடவை ஜனங்க என்னை பார்த்து சிரிச்சிருக்காங்க, கேலி கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. உற்சாக மிகுதியினால சிரிக்கிறத பத்தி நான் சொல்லல. அட, இவனை பாருங்க, இன்டர்நேஷனல் ஊழியம் செய்ய போறானாமா, இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு எல்லாம் சொல்றான், இவனுக்கு என்ன இருக்கு, இவன் ஒரு ஆளே கிடையாது, இவன் எங்க இருந்து வந்தான்னு எனக்கு தெரியாதா, இப்படி எல்லாம் என்ன தரம் தாழ்த்து பேசியிருக்காங்க, சிரிச்சிருக்காங்க. இப்படியான சிரிப்புகளை நீங்க உங்க வாழ்க்கையில எதிர்கொண்டு இருக்கலாம். அதாவது கைகொட்டி சிரிக்கிறது, கேலி பண்ணி சிரிக்கிறத நீங்க எதிர்கொண்டு இருக்கலாம். இதெல்லாம் நடக்காதுப்பா, இது நடக்கும்னு எப்படி நினைக்கிற, இப்படி யதார்த்தத்தோட கனெக்ட் பண்ணி உண்மை மாதிரியான விஷயங்களை எனக்கு எதிரா பேசியிருக்காங்க. நடக்கவே நடக்காதுப்பான்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆதியாகமத்துல கூட இத பாக்குறோம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. சூழல்கள் உனக்கு எதிரா இருக்கலாம், உனக்கு ரொம்ப வயசாகி இருக்கலாம், சாராக்கு வயசாகி இருக்கலாம், மருத்துவ அடிப்படையில இதுக்கு சாத்தியம் இல்லாம இருக்கலாம், உலக பிரகாரமா இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லப்படலாம். ஆனாலும் உனக்கு ஒரு மகன் பிறப்பான் அப்படின்ற ஒரு செய்தி சொல்லப்படுது. சாரா இதை கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. கூடாரத்துல இருந்து இதை கேட்டுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல வயசாகி இருந்துச்சு. அதனால அவங்க அமைதியா உள்ளுக்குள்ள சிரிக்கிறாங்க, நகைக்கிறாங்க. வேதம் சொல்லுது, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து அமைதியா சிரிக்கிறாங்க. இது எப்படி நடக்கும், நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதும் உள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ, இப்படிலாம் சொல்றாங்க. இது நடக்கவே நடக்காதுன்னு நம்பாம சிரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட கேலி பண்ற மாதிரி சிரிக்கிறாங்க. உனக்கு ஒரு மகன் பிறப்பான்னு ஆண்டவர் சொல்றாரு. இத ஆண்டவர் யாருக்கு சொல்றாருன்னு எனக்கு தெரியல. உங்கள சிலருக்காக ஆண்டவர் இத பேசுறாரு. ஆண்டவர் உங்களுக்கு சில குறிப்பிட்ட தரிசனங்களை, கனவுகளை, ஆசைகளை, இலக்குகளை உங்களோட வேலை, தொழில், ஊழியம் இதுல எது தொடர்பாகவும் கொடுத்திருக்கலாம். ஒருவேளை யதார்த்தத்துல பார்த்தா இது கேலி பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். ஹே, நீ ஒரு ஹீரோன்னு சொல்ற, ஆனா நீ ஒரு ஜீரோன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். நீங்க தலைவரா மகாராணியா கூட இருக்கலாம், ஆனா ஒண்ணுக்கும் உதவ மாட்டேன்ற மாதிரி ஜனங்க உங்களை நடத்தலாம். இப்படியான சூழலை நீங்க இந்த நேரத்துல எதிர்கொண்டிருக்கலாம். முதல் முறை இப்படி உங்களை பார்த்து சிரிக்கிற ஒரு விஷயத்தை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கலாம். ஒருவேளை நீங்களே உங்களோட சொந்த வாழ்க்கைய, உங்களோட சூழல்களை பார்த்து சிரிக்கலாம். இதெல்லாம் நடக்கவே நடக்காது, எதுவுமே நமக்கு சாதகமா நடக்க போறது இல்லைன்னு நீங்களே கூட நினைக்கலாம். ஒருவேளை வேற ஒருத்தங்க உங்களை கேலி பண்ணி சிரிக்கலாம். ஆனா வேதம் அழகா சொல்லுது, அதை ஞாபகப்படுத்த விரும்புறேன். இந்த வேத பகுதியில நான் நிறைய செய்திகள் கொடுத்திருக்கேன். ஆனா இது கடினமான சூழல்ல போயிட்டு இருக்கிற சிலருக்கு உற்சாகப்படுத்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தையா இருக்கலாம். ஒருவேளை நீங்க இப்படிப்பட்ட ஒரு கேலியையும் கிண்டலையும் உங்க வாழ்க்கையில எதிர்கொண்டுட்டு இருக்கலாம். வேதம் எவ்வளவு அருமையா சொல்லுது பாருங்க. அதிகாரம் 21:1, கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார், கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார்.
இன்னைக்கு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேங்க. ஆண்டவர் உண்மை உள்ளவர். உங்க ஆண்டவர் நீங்க கேலி பண்றதுக்கு, அவமானப்படுறதுக்கு உங்களை அனுமதிக்க மாட்டாரு. உங்களை முட்டாள், ஒண்ணுக்கும் உதவாத நபர்னு மக்கள் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஆண்டவர் உங்களை வைக்க மாட்டாரு. உங்க வாழ்க்கையில ஆண்டவரோட கரம் இருக்கிறத அவங்க பார்க்க போறாங்க. அவர் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றக்கூடிய ஆண்டவர். அவர் நம்பத்தக்கவர். எந்த ஒரு நேரத்திலையும் சூழலையும் அந்த ஆண்டவரை நீங்க முழுசா நம்பலாம். அவரை சார்ந்திருக்கலாம். அவர் உங்களை ஒருபோதும் அவமானப்பட விட மாட்டார். அந்த வேத பகுதியை தொடர்ந்து பாருங்க. அற்புதமா இருக்குது. அவங்களுக்கு மகன் பிறக்கிறான். வசனம் 6 பாருங்க. அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோட கூட நகைப்பார்கள். எவ்வளவு அற்புதம் இல்ல? முதல்ல ஒரு சிரிப்பு வந்தது. அது கேலி கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு சிரிப்பா இருந்தது. இது எங்க நடக்க போகுதுன்ற ஒரு அவநம்பிக்கை சிரிப்பா அது இருந்துச்சு. ஆனா இப்ப 2வது பாருங்க, மகிழ்ச்சியின் ஒரு சிரிப்பு. பாருங்க, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்றதை வெளிப்படுத்துற ஒரு சிரிப்பு. ஒருவேளை உங்க வாழ்க்கை, உங்க சூழல் முதல் வகையான சிரிப்புகள் நிறைஞ்சதா இருக்கலாம். கேலியும் கிண்டலும் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். ஆண்டவரோட நாமத்தில் நான் சொல்றேன், உங்களுக்கு 2வது சிரிப்பு வந்துட்டே இருக்குது. 2வது புன்னகை உங்களை தேடி வருது. நீங்க மட்டுமல்ல, உங்களை சுத்தி இருக்கிற ஜனங்களும் உங்களோட கூட சந்தோஷப்பட்டு சிரிக்க போறாங்க. பாருங்க, ஆண்டவர் செஞ்ச காரியங்களை பாருங்க. எவ்வளவு மகிழ்ச்சியான விஷயத்தை ஆண்டவர் செஞ்சிருக்காருன்னு சிரிக்கிறாங்க, சிரிப்பாங்க. உங்க ஒவ்வொருவர் மேலேயும் நான் இப்ப தீர்க்க தரிசனமா சொல்றேன். ஒருவேளை உங்க வாழ்க்கை இப்ப நொறுங்கி போயிருக்கலாம். உங்க வாழ்க்கையில ஒரு சமாதானம் இப்ப வரும்படி நான் ஜெபிக்கிறேன். உங்க வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி, கொண்டாட்டம் வரணும்னு நான் ஜெபிக்கிறேன். நீங்க ஒரு தரிசனத்தை பார்ப்பீங்க. உங்களோட குடும்பங்கள் சிரிச்சிட்டு கொண்டாடி மகிழும். அப்ப அது உங்களோட சூழலா இல்லாம, இந்த நேரத்துல உங்க சூழலா அது இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த வார்த்தைகளை இயேசுவின் மேல விசுவாசம் வச்சு பாருங்க. 2வது சிரிப்பு வந்துகிட்டே இருக்கு. நீங்க கொண்டாட போற, மகிழ்ச்சியா இருக்க போற ஒரு நேரம் வந்துகிட்டே இருக்கு. நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க. காரியங்கள் உங்களுக்கு சாதகமா மாற போறதை நீங்க பார்க்க போறீங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வெளிப்படுவார், இடைப்படுவார். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய போறாரு. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நாங்களும் ஏத்துக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு நபர்கள் மேலையும் இயேசுவின் நாமத்திலே இதை நான் அறிவிக்கிறேன். 2வது சிரிப்பு வந்து கொண்டிருக்கிறது. காரியங்களை மாற்றப் போகிற ஆண்டவருடைய நேரம், காரியம் மாறுதலாக முடிய போகிற நேரம், சாதகமாக எல்லாம் மாறப்போகிற நேரம் இயேசுவின் நாமத்தில் வருகிறது. இந்த வார்த்தைகள் கேட்கிற ஒவ்வொரு நபர் மேலையும் இந்த ஆசீர்வாத வார்த்தைகளை நான் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் அறிவிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கே சகல துதி, கனம், மகிமை செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்கள் தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்கள் உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngiftha.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா, நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.